ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கல்யாண வீட்டு ரவை கேசரி அந்த ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு ஒரு 3 சீக்ரெட் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன், 1 சிட்டிகை குங்குமப்பூவை பாலில் கலக்கி வச்சுருக்கேன், அப்புறம் நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு முந்திரி கிரேப்ஸ் அதை வந்து நம்ம வறுத்து பொன்னிறமானவுன்னு எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த ஆயில்லையே 1 கப்பு ரவையை நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரவையை நீங்கள் எண்ணெயில் வறுக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். நான் வந்து தண்ணி அளவு இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. நம்ம 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி எடுப்போம். நான் வந்து 2.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரும் பாருங்கள். இப்போ குங்குமப்பூ பாலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு ஃபுட் கலர் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரவை வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்க்கணும். இதுதான் 2வது டிப்பு. முன்னாடியே நம்ம வந்து சுகர் சேர்த்துட்டோன்னா ரவை வேகாது. சுகர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ 3வது டிப்ஸ் என்னென்னா, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நம்ம இந்த சூட்லேயே வந்து இன்னும் நல்லா சூப்பராக ரவை வெந்து வந்துடும். ஸோ நம்ம வச்சுருந்தா 1 டேபிள் ஸ்பூன் கீயும் கடைசியாக சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம கேசரி இந்த அளவுக்கு கரண்டியில் நம்ம எடுக்கும்போதே அப்படியே வலிக்கிட்டு இந்த மாதிரி கீழே விழுகணும். ஸோ இந்த மாதிரி 3 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் கேசரி பண்ணிங்கன்னா கல்யாண வீட்டு கேசரி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.